நாச்சியார் பாகம் 2 அத்தியாயம் 63. குடந்தைக்குள் நுழைந்த போதுதான் குணசீலனுக்கு உண்மையான தஞ்சையின் வளம் தெரிந்தது. பாண்டிய தேசத்தில் எங்கு போனாலும் மலை ஒன்று எதிரே நின்று கண்ணை திரையிட்டு மறைக்கும். ஆனால் சோழ தேசத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் பெரும் நிலப்பரப்பு காண கிடைக்கிறது. வெகு தூரத்திற்கு பச்சை கம்பளம் விரித்தாற் போல வயல்வெளிகள் இருக்கின்றன. அந்த வயல்வெளிகள் இன்னொரு வயல்வெளியில்தான் முடிகின்றன. இடையே மலையின் குறுக்கீடோ காடுகளின் குறுக்கீடோ இல்லவே இல்லை. காவிரி பாய்கின்ற இடத்தின் இரண்டு பக்கமும் நெல்லின் நறுமணம், பச்சை புல்லின் வாசனை, அழுகிய தாவர நீர் கலந்த சேற்றின் வீச்சம் மூக்கை ஆழமாக நிரடின. வயல்களுக்கு நடுவே 4 யானைகள் போகக்கூடிய மிக பெரிய பாதை இருந்தது. பாதைகள் கெட்டியாய் எத்தனை முறை தேர் போனாலும் பழுதுபடாததாக இருந்தன. பாதைகளின் ஓரம் குளிர்வான குட்டையான மரங்கள் வளர்க்கப்பட்டிருந்தன. வயல் நடுவேயும் திட்டுக்கள் இருந்தன. அந்த திட்டுக்களில் மரம் நட்டு குடிசை போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். நதியிலிருந்து தள்ளி இருக்கும் வயல்களில் கிணறுகள் வெட்டி ஏற்றம் இறைத்து கொண்டிருந்தார்கள். ஏற்றப்பாட்டு தொலைதூரத்தில் இருந்து கேட்டு கொண்டிருந்தது. ஒரு கிராமத்தில் நுழைந்தவுடனே மரவேலை செய்பவர்களின், செங்கற்கொல்லர்களின், கம்மாளர்களின் குடிசைகள் வந்தன. பிறகு வேளாளர்களின் வீடுகள். பிறகு சில இடங்களில் அந்தணர்கள் வசிக்கும் இடங்களை தாண்ட வேண்டியிருந்தது. எல்லா கிராமங்களிலும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தலைக்கு ஒன்றாய் கோவில்கள் இருந்தன. எல்லை காளியும் யாரோ இறந்ததற்கான நடுக்கற்களும் ஊர் எல்லையில் நடப்பட்டிருந்தன. படை நுழைகிற பொழுது உபதளபதிகளை கிராமத்து அதிகாரிகள் முன்வந்து வணங்கி வரவேற்றார்கள். மிக பெரிய பானைகளில் சுத்தமான நீர் வைத்தார்கள். உபதளபதிகளுக்கு மோர் கொடுத்தார்கள். குடந்தை மிக பெரிய நகரமாக இருந்தது. ஓடுகள் வைத்த பெரிய 4 கட்டு 8 கட்டு வீடுகள் இருந்தன. கடை தெருக்களில் நிறைய ஜனங்கள் இருந்தார்கள். அநேகமாக எல்லோரும் முழுவதுமாக உடுத்தி கொண்டிருந்தார்கள். பாண்டிய தேசம் போல சிறிய துண்டுகளும் அல்லது வெறும் கோமணத்தோடும் அலையும் ஆண்களை சோழ தேசத்தில் பார்க்கவே முடியவில்லை. முழங்கால் வரை வேட்டி கட்டி மேலே துணி போர்த்தி தலைக்கு தலைப்பாகை வைத்து எல்லா ஆண்களும் 3 உடைகளோடு இருந்தார்கள். பெண்கள் இடுப்பில் பாவாடை கட்டி கொண்டிருந்தார்கள். அதன் மீது வெள்ளியிலோ தங்கத்திலோ அணிகலன்கள் போட்டு இறுக்கி இருந்தார்கள். கால்களில் கொலுசு தண்டை எல்லாம் போட்டு பெரிதாக சப்திக்க நடந்து வந்தார்கள். மார்பில் துணி போட்டு மறைத்திருந்தார்கள். சோழ பெண்களுக்கு பெரிய ஆகிருதி இல்லை. அநேகமாக பல பெண்கள் சிறிய ஆகிருதியாய் மிகுந்த சுறுசுறுப்பாய் அதிக தலைமுடியும் பளபளப்பான கண்களும் கூர்மையான மூக்கும் கீச்சு குரலுமாய் இருந்தார்கள். கோதுமை உடைத்த நிறம், கோதுமை நிறம், சற்று மாந்தளிர் நிறம் என்று 3 வகையாக இருந்தார்கள். பாண்டிய தேசத்து அட்டை கருப்பு மிக சிலராகவே கண்ணுக்கு பட்டது. அப்படி இருப்பவர்களை கரியன் என்று அழைத்தார்கள். சில அரச குடும்பத்தினர் மிக வெள்ளையான தோலும் சிகப்பான அதரமும் சற்று பழுப்பான தலைமுடியும் நீல கண்களும் கொண்டு விளங்கினார்கள். காவிரியை தாண்டி தென்கரையில் அவர்கள் இறங்கினார்கள். வளையமாக சோழ வீரர்களை நிற்க வைத்து நடுவே கைதிகளை உட்கார வைத்தார்கள். குளிக்கிறீர்களா என்று கைதிகளை பார்த்து கேட்டார்கள். எங்கள் காவிரி இருக்கிறது, குளித்து பாபத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சிரித்தார்கள். கரையோரமாக சோழ வீரர்கள் காவல் இருந்தார்கள். குணசீலன் குளிக்க இறங்கினான். காவிரியில் கால் வைத்தான். நதியில் கையில் ஜலம் எடுத்து நதிக்கே நீர் வார்த்தான். அந்த புண்ணிய நதிக்கு வணக்கம் சொன்னான். உன் சிறப்புகளை பற்றி என் மூதாதையர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அகத்தியரின் கமண்டலத்தின் வழியாக வந்த நீரல்லவா சோழ தேசத்தின் செழிப்புக்கு காரணமல்லவா? காவிரி தாயே, உன்னை வணங்குகிறேன். இந்த தேசத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். உன் மடியில் நடக்க துவங்கி இருக்கிறேன். என்னை கவனமாக பார்த்துக்கொள். என்னை சிதைக்காமல் என் தேசத்திற்கு போவதற்கு உதவி செய். பகைவனுடைய ஊராக இருந்தாலும் நதிக்கும் எனக்கும் எந்த பகைமையும் இல்லை. ஊர் மண்ணுக்கும் எனக்கும் எந்த பகைமையும் இல்லை. இன்று இல்லாது என்றேனும் ஒரு நாள் என் குல குழந்தைகள் உன்னை கைப்பற்றி உன் நதியில் சுந்தர புருஷனாக குளிக்கின்ற ஒரு தருணம் வரும். நான் இப்பொழுது அடிமையாக குளித்தாலும் உன் அன்பனாக குளிக்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பாயாக என்று கைகூப்பி வணங்கி நீரில் மூழ்கி பிறகு நீச்சலடித்தான். 3 உபதளபதிகள் கைதிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு உபதளபதி குணசீலனை சுட்டிக்காட்ட மற்றவர்களும் அவனை பார்க்க ஆரம்பித்தார்கள். மற்ற கைதிகள் தடேர் தடேர் என்று காவிரியில் விழ, குணசீலன் மட்டும் காவிரியை கும்பிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து முழுக்கு போடுவதை கவனித்தார்கள். நல்ல குடும்பத்தை சார்ந்தவனாக இருப்பான் போல் இருக்கிறது. படித்தவன், எழுத தெரிந்தவன் என்று நினைக்கிறேன். கவிதைகள் சொல்கிறான். ஆனால் மிக கோபக்காரன். பாண்டிய தேசத்து வெறியே அதிகமாக உள்ளவன். அதனால்தான் கழுத்தில் வளையம் போட்டிருக்கிறேன் என்று உபதளபதி சொல்ல,
படிக்காதவனுக்கே பாண்டிய தேசத்தை பற்றி வெறி இருக்கிற பொழுது படித்த இவனுக்கு இருக்காதா? இவனை அதிகம் துன்புறுத்தாதே, மிரட்டாதே. இவனால் நமக்கு உபயோகம் இருக்கிறது. இவனை வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களை வழிக்கு கொண்டு வருவது சுலபம். பாண்டிய தேசத்து மற்ற கைதிகளுக்கு நாம் பேசுவதே புரியவில்லை. அவர்கள் காது கொடுத்து எதையும் கேட்பதும் இல்லை. ஆனால் இவன் வேறு குணமுடையவனாக இருக்கிறான். இவனோடு சுமூகமாக இருப்பது நல்லது. மற்ற வீரர்களை வழிக்கு கொண்டு வர இவன் மிகவும் உதவுவான் என்பது என் எண்ணம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே காவிரியின் நீள அகலங்களை குணசீலன் அளக்க ஆரம்பித்து விட்டான். எதிர் நீச்சல் போட்டு மறுகரைக்கு போனான். அங்கிருந்து மறுபடியும் இந்த கரைக்கு வந்தான். ஒரு உபதளபதி அவன் குதிரைக்கு போய் அங்கிருந்து ஒரு வேட்டியை உருவி கையில் வைத்து கொண்டு குணசீலா என்று கூவினான். குணசீலன் அருகே வர அவன் மீது வேட்டியை தூக்கி போட்டான். எதற்கையா என்று குணசீலன் கேட்க, தஞ்சையில் வெறும் இடுப்பு துண்டோடு இருப்பது நாகரீகமாக கருதப்பட மாட்டாது. எனவே வேட்டி உடுத்திக்கொள், உன் துணியை வேட்டி மீது இருக்க கட்டிக்கொள் என்று உத்தரவாக சொன்னான். குணசீலன் நன்றியாக தலையசைத்தான். அந்த வேட்டியை நீரில் முக்கி பிழிந்து உதறி உலர்த்தினான். அருகிலுள்ள மரக்கிளையில் போட்டு மறுபடியும் நீந்தினான். 2 நாழிகை நீச்சலுக்கு பிறகு சோழ வீரர்கள் உத்தரவிட பாண்டிய வீரர்கள் கரையேறினார்கள். புளியும் காய்கறிகளும் கலந்து ஒரு குழம்பு தயார் செய்ய சோறு தனியே கொதித்து கொண்டிருந்தது. கஞ்சியை வடித்து மாடுகளுக்கு கொண்டு போய் ஆற வைத்து கொடுத்தார்கள். பிறகு பெரிய பாய்களில் சோற்றை கவிழ்த்தார்கள். ஆற வைத்தார்கள். பெரிய இலைகளில் சோற்றை போட்டு அதன் மீது காய்கறி குழம்பை ஊற்றினார்கள். புளியின் வாசம் மிளகின் நெடி தூக்கலாக இருந்தது. வெறும் சோற்றை உண்ட போதே நாக்கில் ருசி தாங்காமல் நீர் அதிகம் எழுந்தது. சோற்றின் நறுமணம் மூக்கின் உள்ளே போய் நுரையீரல் வரை குத்தியது. குணசீலன் பசியோடு உணவை வேகமாக சாப்பிட்டான். குழம்பில் பிரட்டி 2-3 கவளங்கள் லேசாக அரைத்து விழுங்கினான். புரைக்கு ஏறியது. அவன் இருமினான். நீர் குவளையை கொண்டு வந்து அருகே வைத்தார்கள். நீர் குடித்தான். சிறிது நேரம் சோற்றையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவன் வீடு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு உணவை என் வீட்டில் எவரும் சாப்பிட்டதில்லை. கம்போ சோளமோ மரவள்ளி கிழங்கோதான் பல காலமும் உணவாக இருந்திருக்கிறது. வெறும் காய்களும் கனிகளும் தான் உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். நல்ல அரிசி சோறு எப்போதாவது கிடைக்கும். அதுவும் 4 விரல் அளவுதான் கிடைக்கும். முகர்ந்து முகர்ந்து பார்த்துவிட்டு அதை வாயில் போட்டு வெகு நேரம் ஊற வைத்து பிறகு மென்று சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு தாமரை இலை நிறைய சோறு போட்டு காய்கறி குழம்பு ஊற்றி பார்த்ததே இல்லை. அந்த பாண்டிய தேசத்து மலைப்பகுதியில் நெல் விளையாது. எங்கோ விளைந்த நெல் வந்தாலும் குணசீலன் வீட்டில் உள்ளோருக்கு கிடைக்காது. குறிப்பாக குணசீலனின் அம்மாவெல்லாம் இலை நிறைய நெல் சோறு சாப்பிட்டதே இல்லை. நாகரிகமாய் 4-5 உடைகளோடு வாழ்ந்ததே இல்லை. இடையறாத போர்களின் காரணமாக அவள் வாழ்க்கை சிக்கலாகியிருந்தது. அவள் சுகங்கள் பறிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அதற்கு நடுவேயும் அவள் பாடல்கள் பாடிக்கொண்டும் கவிதைகள் சொல்லிக்கொண்டும் பழமொழிகள் பேசிக்கொண்டும் விடுகதைகள் பரிமாறிக்கொண்டும் வாழ்ந்தாள். குழந்தைகளுக்கு முடிந்த அளவு போஷாக்கான உணவுகளை அளித்தாள். அடிச்சா அடிக்கணும், கொஞ்சனா கொஞ்சணும் என்று வீரமூட்டினாள். நீதி போதனை செய்தாள். அம்மாவின் ஞாபகம் தூக்கலாக வந்தபோது அக்காவின் ஞாபகமும் தங்கையின் ஞாபகமும் குணசீலனுக்கு வந்தன. அவர்களும் அம்மாவை போல தங்கள் சுகங்களை தியாகம் செய்தவர்கள்தாம். அக்கா அவள் புருஷனோடு 2 வருடம்தான் குடித்தனம் நடத்தினாள். பிறகு போர் வந்துவிட புருஷன் எங்கிருக்கிறான் என்று தவித்தாள். வீரர்கள் வெட்டுப்பட்ட நிலையில் புருஷன் வர அவனுக்கு சிகிச்சை செய்து 3 வருடம் காப்பாற்றினாள். நடமாட முடிந்ததும் மறுபடியும் புருஷனை போருக்கு அழைத்து போய்விட்டார்கள். பிறகு அவன் வரவே இல்லை. அவன் இருக்கிறானா இல்லையா என்று தெரியவில்லை. அவன் சாளுக்கிய படையில் சேர்ந்து விட்டதாக யாரோ சொன்னார்கள். ஆனால் அப்படி இருக்காது என்று குணசீலனுக்கு தோன்றியது. அவன் சேர தேசத்தின் எல்லைக்கு போயிருக்க வேண்டும். சேர பெண்கள் மீது அவனுக்கு விருப்பம் அதிகம். ஒருவேளை கருப்பாய் குண்டாய் இருக்கின்ற குணசீலனின் அக்காவை உதறிவிட்டு அங்கே போயிருக்கக்கூடும். குணசீலனின் அப்பா தெற்கே கோடிக்கரை போய் அங்கிருந்து படகு ஏறி சிங்களத்தீவுக்கு போய்விட்டதாக செய்தி உண்டு. பாண்டிய நாட்டில் பல வீரர்கள் வெளியே குடியேறத்தான் ஆசைப்பட்டார்கள். சொந்த மண்ணை விட்டு பிரிந்து போய் ஏக்கத்தோடு வசித்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 64. திருவிழாக்கள் மதுரையில் கொண்டாடப்பட்டது போல பாண்டிய தேசத்தின் எல்லையோர கிராமங்களில் கொண்டாடப்படவில்லை. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அரை நாள் 1 நாள் பயணம் இருந்தது. வழியே அடர்த்தியான வனங்கள் இருந்தன. யானைகள் மரித்தன, புலிகள் பாய்ந்தன. இரவு நிறைய பாம்புகள் நகர்ந்தன. எனவே ஊர் விட்டு ஊர் போவது என்பது 20 பேர் சேர்ந்தால் ஒழிய இல்லை என்றாயிற்று.
குணசீலனைப் போல இளைஞனாக இருப்பவர்கள் மட்டுமே துணிந்து ஊர் விட்டு வெளியே வருவார்கள். பெண்களோ வந்ததே இல்லை. அப்படி வராத பெண்கள் வளர்த்த குழந்தைகள் கடுமையாகவும் எப்பொழுதும் கோபமாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த குழந்தை மக்கள் மிக வித்தியாசமாக தெரிந்தார்கள். உயிரோடு வாழ வேண்டும், திரும்பவும் பாண்டிய தேசம் போக வேண்டும், குறிப்பாய் கிராமத்துக்கு போக வேண்டும், அங்குள்ள மக்களிடம் போய் இப்படியெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் மனோநிலையை மாற்ற வேண்டும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையே தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மதுரைக்கு அருகே உள்ள ஊரில் போய் குடிபெயர வேண்டும். வெறும் காடுகளில் வெறும் இலை தழைகளை கட்டிக்கொண்டு உடையின்றி திரிவதால் எந்த லாபமும் இல்லை. உலகம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, எவ்வளவு வசதியாக மக்கள் வாழ்கிறார்கள் என்று நாம் தான் போய் சொல்ல வேண்டும். இங்கு இந்த சோழ தேசத்தை அணு அணுவாக அனுபவித்து பிறகு சோழ வீரர்களிடம் விடை பெற்று கொண்டு பாண்டிய தேசம் போக வேண்டும். இப்போதைக்கு பாண்டியர்கள் சோழ தேசத்தின் மீது படையெடுக்க முடியாது. முழங்காலை முறித்து போட்டு விட்டார்கள். படைகளையும் கலைத்து விட்டார்கள். மக்களின் மனதை மாற்றி விட்டார்கள். 4 பேர் மதுரையில் கூடி பேசினால் என்ன என்று கேட்கிறார்கள். தலைவர்களை பிரித்து மூளைக்கு ஒன்றாய் அனுப்பிவிட்டார்கள். வம்புக்கு வராத அந்தணர்களை ஆங்காங்கே குடியேற்றி விட்டார்கள். அந்தணர்கள் மூலம் சமாதானம் பரப்பி வருகிறார்கள். இதை மீறி பாண்டியர்கள் ஒன்றாகி போர் புரிவது என்பது இப்போதைக்கு இல்லை. ஆனால் இன்னும் 3 தலைமுறைக்கு பிறகு ஏற்படலாம். அப்போது அதற்கு உண்டான வலுவை பாண்டியர்கள் பெற வேண்டும் எனில் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். பாண்டியர்களையும் நாகரீகமாக மாற்ற வேண்டும். மதுரை என்கிற சிறிய ஊர் மட்டும் நாகரீகமாக இருந்து புண்ணியமில்லை. பாண்டிய தேசம் முழுவதும் எழுதவும் படிக்கவும் தெரிந்த மக்கள் அதிகம் இருக்க வேண்டும். சோழ தேசத்தில் எங்கு பார்த்தாலும் குதிரைகள் இருக்கின்றன. எல்லோரிடமும் குதிரைகள் இருக்கின்றன. துணி துவைக்கின்ற தொழிலாளி கூட 3 கோவேறு கழுதிகளையும் ஒரு மட்ட குதிரையையும் வைத்துக்கொண்டு ஆற்றில் இறங்குகின்றான். பாண்டிய தேசத்தில் இவனது கிராமத்தில் கிராமத்து தலைவரிடம் கூட இந்த மாதிரி மட்ட குதிரை இல்லை. அப்படி ஒரு மட்ட குதிரை இருந்தால் அதை சுற்றி சுற்றி பல பேர் வந்து பார்ப்பார்கள். உணவு முடித்த பிறகு சிறிது நேரம் ஓய்வு கொடுத்தார்கள். குணசீலன் அயர்ந்து தூங்கினான். அவன் தூங்கும் போதும் அவனை யாரோ உற்று பார்ப்பது போல ஒரு உணர்ச்சியை அடைந்தான். ஆனாலும் உதறிவிட்டு தூக்கம் முக்கியம் என்று தூங்கினான். மறுபடியும் எழுந்து காவிரியில் முகம் கழுவி கொண்டான். கரை ஓரமாக போய் துளசி பார்த்து 2 துளசி தளம் பறித்து காவிரிக்கு போட்டுவிட்டு ஒன்றை காதில் சொருகி கொண்டான். படை கிளம்ப போகிறது என்று தெரிந்ததும் முதல் வரிசையில் போய் நின்று கொண்டு சங்கிலி மாட்டலாம் என்று உபதளபதியிடம் கேட்டான். உபதளபதி குணசீலனை உற்று பார்த்துவிட்டு, வேண்டாம், உனக்கு சங்கிலி தேவையில்லை என்றான். ஏன், சோழ எல்லைக்கு வந்ததும் மாட்டினீர்களே? இல்லை குணசீலா, உனக்கு காவிரி பிடித்திருக்கிறது, சோழ தேசம் பிடித்திருக்கிறது. நீ தப்பித்து எங்கும் போக மாட்டாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்று முழுவதும் உன்னை சங்கிலி இல்லாமல் விடுவதற்கு நான் விரும்புகிறேன். அப்படியென்றால் இதையும் எடுத்து விடுங்களேன். கழுத்து வளையத்தை காட்டி உபதளபதியிடம் குணசீலன் கேட்டான். அதை எடுக்க எனக்கு அதிகாரமில்லை. ஆனால் நீ நடந்து கொள்வதை பார்த்தால் விரைவில் எடுத்து விடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்பொழுது எங்கே போக போகிறோம் ஐயா என்று உபதளபதியை பார்த்து கேட்டான் குணசீலன். பழைய அறைக்கு. அங்கு வீரர்கள் வேண்டுமா என்று கேட்டு அந்த அரண்மனையில் வீரர்களை தேர்ந்தெடுத்த பிறகு போவோம். பழைய அறைதான் சோழர்களின் தலைநகரமா? இல்லை, தஞ்சை தான் தலைநகரம். அப்பொழுது பழையாறை என்பது இதற்கு முன்பு தலைநகரமாக இருந்தது என்று சொல்கிறார்கள். சோழ மன்னர்களுடைய பூமி இது. பரம்பரை பரம்பரையாக சோழர்கள் அங்கிருந்துதான் தேசத்தை ஆட்சி செய்தார்கள். மிக பெரிய கோட்டையும் மிக அழகான தெருக்களும் வீடுகளும் கொண்ட நகரம். பாடசாலைகளும் நடன சாலைகளும் அதிகம் இருக்கும். மிக மிக செழிப்பான ஊர். இந்தா, இதை கையில் வைத்துக்கொள். மெல்லிய மூங்கில் பிரம்பை உபதளபதி குணசீலனிடம் தூக்கி போட்டான். ஒரு கைதிக்கு ஆயுதம் கொடுப்பது அதுவே முதல் தடவை. குணசீலன் அந்த மூங்கில் கழியை வாங்கி கொண்டு சிரித்தான். என் மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துவிட்டதா? நம்பிக்கை எனக்கு வரவில்லை, என் அதிகாரிகளுக்கு வந்திருக்கிறது. யார் உங்கள் அதிகாரிகள்? அதிகம் கேட்காதே குணசீலா, உனக்கு தெரிய வரும்போது சகலமும் தெரிவிப்பார்கள். இப்போதைக்கு அமைதியாக இந்த ஊர்வலத்தை நடத்தி கொண்டு வா. பாண்டிய வீரர்களை உன் தலைமையில் இயக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். உன்னை பல அதிகாரிகள் கவனித்து கொண்டு வருகிறார்கள். எனவே நிதானமாக நடந்து கொள் என்று அடிக்குரலில் சொன்னான். பழையாறை நோக்கி கைதிகளின் ஊர்வலம் நகர்ந்தது. மிக பெரிய வயல்வெளி. வயல்வெளிக்கு நடுவே மிக பெரிய கோட்டை. ஒரு சில மரங்களை தவிர வடக்கு பக்கம் எல்லா மரங்களையும் எரித்து விட்டிருந்தார்கள். எதிரிகள் யாரும் ஒளிந்து ஒளிந்து கோட்டைக்கு அருகே வந்துவிடக்கூடாது என்று மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். வடக்கு பக்கமே 3 பாதைகள் கோட்டையை நோக்கி போயின.
இன்னொரு பாதை ஊர் நோக்கி போயிற்று. கோட்டையை நோக்கி போகும் நடுப்பாதையில் இந்த ஊர்வலம் நகர்ந்தது. நல்ல கற்கோட்டை அது. மண் குழப்பி கெட்டிப்படுத்தப்பட்டிருந்தது. உயரே காவல் வீரர்கள் இருந்தார்கள். ஊர்வலம் பார்த்ததும் எக்காலம் ஊதி முரசு முழங்கினார்கள். கோட்டையின் விளிம்பின் மீது ஆண்களும் பெண்களுமாய் ஏறி நின்று கைதிகளின் வருகையை பார்த்தார்கள். பாதை வளைந்து கோட்டை வாசல் நோக்கி போயிற்று. அந்த பாசறையில் இருந்து கோட்டை வாயிலுக்கு போகும் முன்பு ஊரினுடைய கிழக்கு கோடிக்கு போய் அங்கிருந்து மேற்கு நோக்கி திரும்பி கோட்டை வாசலை நோக்கி கைதிகள் நடக்க துவங்கினார்கள். கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டன. கோட்டைக்கு வெளியே சிறிய அகழி இருந்தது. அந்த அகழியில் காவிரியின் கிளை வாய்க்கால் நீர் கலந்து நகர்ந்தது. மரப்பாலம் தாண்டி உள்ளே நுழைந்ததும் மிக பெரிய திடல். கோட்டையை சுற்றி பல வீடுகள். அந்த வீடுகளில் போர் வீரர்கள். அந்த வீரர்களுக்கு நடுவே திடமாய் உயரமாய் ஓடுகள் வேய்ந்த 2 அடுக்கு அரண்மனை தெரிந்தது. மாளிகை அற்புதமானது அல்ல, ஆனால் பழமையானது, உறுதியானது, பல பேர் வாழ்ந்து வளர்ந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. அழகாக சுண்ணம் பூசி மரப்பலகைகளுக்கு வர்ணம் பூசி ஆங்காங்கே மாவிலை தோரணம் கட்டி வாசலில் வேப்ப மாலைகள் அணிவித்து வழிபாடாக சில காய்களையும் தொங்கவிட்டிருந்தார்கள். கோட்டைக்குள் இருந்த அத்தனை பேரும் 3 துணி உடுத்துகின்ற உயர் மரபினராக இருந்தார்கள். குதிரையை யானையை கவனித்து கொள்பவர் மட்டும் இடுப்பில் இறுக்கிய அரை துண்டும் தலையில் அரை துண்டுமாக காட்சியளித்தார்கள். அரண்மனைக்கு எதிரே முதல் பகுதி கைதிகள் நிற்க வைக்கப்பட்டார்கள். அந்த கைதிகளில் இருந்துதான் அந்த அரண்மனை அதிகாரி தேர்ந்தெடுத்து கொள்ள போகிறார். குணசீலன் முதல் வரிசையில் கை கட்டி நின்றான். அவன் கழுத்து வளையம் ஆடிக்கொண்டிருந்தது. அரண்மனையிலிருந்து வெளியே ஒரு மனிதர் வந்தார். நடுத்தர உயரம், முதுமையை தொடும் வயது. மிக நர்விசாக வேட்டியை மிக அழகாக கட்டியிருந்தார். தோளில் நீல நிற சால்வை சுற்றி வழிந்திருந்தது. தலைப்பாகை இல்லாமல் காதுகளில் குண்டலமும் கைகளில் வளையமும் புஜங்களில் கேயுரமும் கழுத்திலே முத்து மாலையும் நவரத்தின கண்டிகையுமாக வெளியே நடந்து வந்தார். முகத்தில் ஒரு அழகு இருந்தது. பிடரி போல சுருண்டு வளர்ந்திருந்த முடி அவர் அசைய தானும் அசைந்து ஒரு அழகை கொடுத்தது. கண்களில் படிப்பின் தீட்சண்யம் தெரிந்தது. ஆனால் இவர் சோழ மக்களைப் போல அத்தனை கோதுமை நிறமாக இல்லை. சற்று பழுப்பாக இருந்தார். கருப்பை விட சற்று அதிகமான நிறமாக இருந்தார். இன்னும் சற்று நேரம் இவரை தாயின் கருப்பையில் வேக விட்டிருந்தால் கருப்பாக பிறந்திருப்பார் என்று தோன்றியது. அவருடைய நிறத்தினால் உதடு சிவப்பு இன்னும் அதிகமாக தென்பட்டது. சோழ தேசத்தில் பல பேர் வெற்றிலை காவி பற்களுடன் இருக்க இவரது பற்கள் வெள்ளை வெளையரென்று இருந்தன. நெற்றியில் திருநீறு பூசியிருந்தார். பூஜை முடித்து வருபவர் போல அவர் விரல்களுக்கு இடையே ஒரு பூ இருந்தது. அருகே வந்து உபதளபதிகள் கும்பிடுவதற்கு முன்பு கையெடுத்து வணங்கினார். உபதளபதிகள் சட்டென்று வாள் உருவி அவர் முன்பு மண்டியிட்டார்கள். அவர் மண்டியிட்ட உபதளபதிகளின் அருகே போய் தோள் தட்டி கொடுத்து எழுப்பினார். பிறகு ஆதரவாக அணைத்து கொண்டார். யார் இவர்? இவர் நடவடிக்கைகள் மிக உயர்ந்தனவாக இருக்கின்றனவே. கண்களில் உண்மையான சந்தோஷமும் நட்பும் மிளிருகிறதே. அரசர் என்றால் கோபமாகவும் முறைப்பாகவும் எல்லோரும் பயந்து நடுங்கும் வண்ணம் கத்துபவராகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உடைத்து எறிந்து இனிமையாக இருத்தலே அரசரின் குணம் என்பது போல காட்டியிருக்கிறாரே. இவர் அரசரா? வேறு ஏதேனும் இளவரசரா? ராஜராஜர் இப்படி இருப்பாரா? இது ராஜராஜர் என்றால் இவருக்கு காட்டும் மரியாதை சற்று குறைவாக தெரிகிறதே. ராஜராஜரை பற்றி பேசுகிற பொழுதே பரவசமாகிறவர்கள் இங்கு சாதாரணமாக நிற்பதை பார்த்தால் இது ராஜராஜர் இல்லை என்று தோன்றுகிறது. ஏதோ ஒரு திரைச்சீலையில் பார்த்த ராஜராஜர் உருவம் போல இவர் இல்லை எனில் இது யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே. உபதளபதிகள் விலகி போனார்கள். அவருக்கு அருகே போய் நின்று கைகூப்பி தங்கள் பெயரை சொல்லி கொண்டார்கள். அவரும் அவர்களின் பெயரை தாண்டி பல விஷயங்களை விசாரித்தார். காஞ்சிபுரம் பற்றியும் மிக அக்கறையாக கேட்டார். வழிநெடுக உள்ள கிராமங்களின் பெயர்களையும் கேட்டு எப்படி இருக்கிறது என்று வினவினார். அவர்களும் அவர் கேட்பதற்கு முன்பு பல்வேறு பதில்கள் சொன்னார்கள். திருவக்கரையில் எத்தனை ஆட்களை விட்டோம் என்று கணக்கு படித்தார்கள். இங்கு அடிமைகளாக யாரேனும் வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்படி கேட்கக்கூடாது என்று அவர் எச்சரித்தார். கைதிகளுக்கு பூரண சுதந்திரம் கொடுக்கப்பட்டதா? விடுவிக்கப்பட்டார்களா என்று மறுபடியும் வினவினார். அவ்விதம் கைதிகளிடம் பேசியது அவர்களுக்கு விளக்கப்பட்டது. அப்படி போனவர்கள் போக மீதி உள்ளவர்களைத்தானே அழைத்து வந்திருக்கிறீர்கள்? ஆமாம். பிறகு எதற்காக வளைய மாட்டியிருக்கிறீர்கள் என்று குணசீலனை பார்த்து சுட்டிக்காட்டி பேசினார். அந்த இளைஞன் சற்று வேகமானவன். அப்படியா? என்ன செய்தான்? இதுவரை எதுவும் செய்யவில்லை. பிறகு ஏன் வளைய மாட்டியிருக்கிறீர்கள்? அவனுக்கு வித்தை தெரியும். பாண்டிய தேசத்தின் உபதளபதியாக இருந்தவன்.
அதனால்தான் ஒரு பாதுகாப்பிற்காக வளையம் போட்டிருக்கிறோம். என்ன பாதுகாப்பு? அவனுக்கு தான் விடுதலை கொடுத்து விட்டோமே. இல்லை, நாம் வெட்டி கொன்றது அவன் கண்முன்னே இருக்கிறது. எனவே பதிலுக்கு நம்மை ஏதேனும் செய்துவிடக்கூடும் என்ற பயத்தில் அவனுக்கு வளையம் போடப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் எழுந்து சோழ வீரர்களை தாக்கி விடுவானோ என்ற அச்சத்தில் அவனை பூட்டி வைப்பதும் உண்டு. இது என்ன முட்டாள்தனம்? அந்த மனிதர் அவனை நோக்கி வந்தார். அவன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அருகே வந்து நின்று அவனை பார்த்து சிரித்தார். குணசீலன் தன்னை அறியாமல் கை கூப்பினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.